அவ்வளவுதான் மக்களே, முடிச்சு விட்டாங்க போல, மொத்தமா முடிச்சு விட்டாங்க. சௌந்தர்யாவை மொத்தமா முடிச்சு விட்டாங்க நண்பர்களே, மொத்தமா முடிச்சு விட்டாங்க. வீட்டுக்குள்ள அந்த 8 பேர் நேத்து நைட் உட்கார்ந்து ஒரு பிளான் போட்டாங்கல்ல, சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேரும் எப்படியாச்சும் முடிச்சு விட்டுறணும், இந்த 2 பேரும் எப்படியாச்சும் முடிச்சு விட்டாதான் அந்த டாப் 5 ஆர்டரை மாத்த முடியும். அந்த டாப் 5 குள்ள இப்போ எனக்கு இப்பதான் நான் கவனிக்கிறேன் கரெக்டா. ஏன்னா ரவீந்தர் சார் வந்து டாப் 5 மாத்திரன்னு சொன்னாங்களே, அந்த டாப் 5 எப்படி மாத்துறாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்க யார் யார் 2 பேரை மொத்தமா உடைச்சு வெளியே அனுப்பிட்டு அந்த டாப் 5 குள்ள இந்த 8 பேர்ல இருந்து 2 பேர் உள்ள வர போறாங்களாம். புரியுதா? இந்த இப்போ 2 பேர் ஸ்வாப்பிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிருக்காங்களே, அப்படி உடைச்சு 2 பேரை வெளியே எடுத்து இவங்கல இருந்து 2 பேர் உள்ள வர போறாங்க. இதான் அந்த டாப் 5 ஆர்டர் மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்பதான் ரொம்ப தெளிவா வீட்டுக்குள்ள ஒன்று சொல்றாங்க. ஆனா ஃபேட்மேன் அவர்களை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. ஒரு பிளான் போட்டாங்களா, அந்த பிளான் படி நான் பொய்யே ஆகணும். அந்த பிளானுக்கு ஆப்போசிட்ல கூட இருக்கேன் வந்தா கூட சரி, அந்த கூட இருக்கவனே அடிக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா வீட்டுக்குள்ள ஒரு டயலாக் விட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு ப்ரோ. பாக்கே ஒரு மாதிரி இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. காலங்காலத்தில் நீங்களே கவனிச்சிருப்பீங்க. யார் 2 பேரை ஸ்வாப் பண்ணணும், அதுக்கான ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ரீசன்ல எல்லாருமே கொஞ்சம் டவுன் ஆனாலும் சௌந்தர்யா வந்து டவுன் ஆனதுக்கான காரணம் வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. சுனிதா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க போல. என்ன பாயிண்ட்னா, நான் கூட உன்னை வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு நினைச்சேன், வெளியே போய் பார்த்தாதுன்னு தெரிஞ்சு நீ நிறைய வேலையை பார்த்து வச்சிருக்க, ஏகப்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க, நீலாம் நடிக்கிற அப்படின்னு மாதிரி சம்திங் ஏதோ வேட்ஸ் விட்டாங்க போல. வெளியே உனக்கு வந்து உண்மையான ஃபேன்ஸ் யாருமே இல்லை, உண்மையான ஃபேன்ஸ் சுத்தமா இல்லை, ஃபுல்லாவே ஃபேக்கான ஆடியன்ஸ் தான் வந்த மாதிரி இருக்கு, உனக்கு ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க போல. அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சி வச்சு தான் உட்கார்ந்து சௌந்தர்யா வந்து பயங்கரமா உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. இது அந்த 8 பேருக்கு கிடைத்த முதல் வெற்றியா இல்ல கடைசி வெற்றியான்னு சொல்ல தெரியல. ஆனா அந்த 8 பேருக்கு ஒரு வெற்றி கிடைச்சு. ஏன்னா நேத்து நைட்டு ஃபுல்லா இந்த பிளான் தான் போட்டாங்க. சோ சௌந்தர்யா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் அப்பா கிட்ட பேசணும், என்ன கன்ஃபர்ஷன் ரூம் கூடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்கார்ந்து உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பெட்ரூம் கேமரால நின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பவித்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்துல சப்போர்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. இதுல ரயான் அங்க ஃபேட்மேன் சார் குழப்பிட்டு இருக்காங்க. ஆனா ரயான் குழம்புன மாதிரியும் தெரியுது, குழம்பாத மாதிரியும் தெரியுது. ஏன்னா அங்க ரயான் வந்து நம்ம ஃபேட்மேன் சார் உட்கார்ந்து பேசும்போது இந்த ஆர்டரை நீங்க இப்படி மாத்துவீங்களா, அப்படி கொண்டு போவீங்களா, சரி இதை இப்படி பண்ணிடுவீங்கன்னு சொல்லி கேட்கறான். ஆனா கேட்டு முடிச்சுட்டு இங்க வந்து நம்ம சௌந்தர்யா பேசும்போது அவங்க எல்லாமே நம்மள குழப்பதான் இதை பண்றாங்க. எப்படி அந்த 8 பேருமே நம்மள குழப்பி ஒரு கேம் ஆடதான் இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. சரி அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி சௌந்தர்யாக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை நம்ம ரயான் அவர்கள் கொடுக்குறாங்க. என்னதான் நம்ம ரயான் அவர்கள் மோட்டிவேஷன் கொடுத்தாலும், பவித்ரா அவர்கள் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் சௌந்தர்யாவால அதை ஏத்துக்க முடியல. அவங்க சொல்றது என்ன, 14 வாரங்கள் வந்துட்டேன், 14 வாரங்கள் அப்ப நான் அப்படிதான் வந்திருக்கேனா, அப்ப நான் வந்து எதுவுமே பண்ணலையா, அப்ப எனக்கான ஓட்டுகள் எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை நினைச்சு உடஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்னதான் நம்ம பயங்கரமா அந்த வீட்டுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தான், இல்ல ஏதோ பயங்கரமான கண்டென்ட் கூட வேணாமே, ஏதோ ஒன்று இந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கோம் நினைச்சா கூட வெளியே இருந்து வர்ற ஆட்கள் டக்குன்னு பார்த்து நீ பண்ணவே இல்லை, நீ வேஸ்ட்டு, நீ எல்லாம் வின் பண்ண மாட்டே, உனக்கு ஓட்ஸே இல்லை, ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஃபீல் ஆவாங்க. எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த பேரண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஒருத்தரையா பார்த்து நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இவங்க ஹாப்பி ஆனாங்களோ, அதே மாதிரி சடனாக வெளியே இருந்து ஒரு 8 பேர் வந்து நீ இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிரேக் ஆக தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பிரெயின் அப்படி தான் யோசிக்கும். ஏன்னா நமக்கு வெளி உலகம் தெரியாது. அப்படி இருக்கும்போது வெளியிருந்து வர்றவங்க சொல்றத நம்ம நம்புவோம். அதை நம்பிட்டு இப்ப மொத்தமா வந்து சௌந்தர்யா உடைஞ்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். இவங்க எல்லாமே ஒரு பாயிண்ட் சொல்றாங்களா, இப்ப எதுக்கு நான் முத்துக்குமாரன் எடுத்துட்டு வரேன்னா, நேத்து நைட்டு ஃபேட்மேன் சார் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. யார்கிட்ட நம்ம சாச்சன் அவர்கள்ட்ட. ஏன்னா சாச்சன் என்ன கேட்பானா, நான் வந்து சௌந்தர்யா இல்லை ஜாக்லின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ஃபேன்ஸ் என்ன அடிப்பாங்க, அது இல்லாமல் நான் தப்பிச்சு ஒன்று பண்ணணும் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஃபேட்மேன் சார் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, நீ இறங்கி அடி, வெளியே இருக்க முத்துக்குமாரன் ஃபேன்ஸ் வந்து ஒன்று காப்பாற்றுவாங்க. எப்படி வெளியே வந்து முத்துக்குமாரனுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸ் ஒன்று காப்பாற்றுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க யாருக்காண்டி உள்ள சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? ஸோ நீங்க வந்து ஒரு முடிவோட தானே வந்திருக்கீங்க. நீங்க முத்துக்குமரன் காண்டி அட்டாக் பண்றீங்க, அது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க. அப்போ நான் ஒன்னு சொல்லட்டா, நீங்க பாட்டுக்கு விட்டா கூட இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அவனே வின் பண்ணிடுவான். எப்படி அதுக்கு போதுமான ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ நீங்க இந்த கேமை உங்க இஷ்டத்துக்கு விட்டா கூட ஈஸியா முத்துக்குமரன் வின் பண்ணிடுவான். ஆனா நீங்க எதுக்கும் அவங்க 2 பேரும் டவுன் பண்ண நினைக்கிறீங்க. அப்படி டவுன் பண்ணும்போது உனக்கு நெகட்டிவ் வருதா, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உன்னை காப்பாத்துவாங்க நீங்களே சொல்றீங்க. அப்போ இதை நாங்க எப்படி எடுத்துக்க? இது வந்து இப்போ இந்த டாப் 5ல வரணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயங்களை பண்றீங்களா, இல்ல முத்துக்குமரனை வின் பண்ண வைக்கிறக்காண்டி இந்த விஷயங்களை பண்றீங்களா? எனக்கு இங்க தான் ஒரு டவுட் இருக்கு. நான் கேட்கற கரெக்ட் தானே? முத்துக்குமரனுக்கான ஃபேன்ஸ் உன்னை காப்பாத்துவாங்க, ஆனா அப்ப முத்துக்குமரன் காண்டி தான் நீங்க விளையாட வந்திருக்கீங்களா? இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. அதுதான் சொல்றேன், அவனை நீங்க விட்டுட்டீங்க, அவன் பேரை நீங்க எடுக்கலன்னா அவன் வின் பண்ணிட்டு போயிடுவான், ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுவான். நீங்களா தான் இப்ப வாலண்டரியா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் முத்துக்குமரன் அந்த கண்டென்ட் எடுத்து வந்து உள்ள வைக்கிறீங்க. சோ நீங்களே தான் ஆட்டோமேட்டிக்கா முத்துக்குமரன்ல இன்வைட் பண்றீங்க. நிறைய பேர் கேக்குற क्वेश्चन என்ன ப்ரோ, இது முத்துக்குமரனுக்கு தெரியாது ப்ரோ. முத்துக்குமரனுக்கு தெரியாதுங்க, அது எனக்கும் தெரியும். ஆனா அங்க சார் என்ன பாயிண்ட் யூஸ் பண்றாங்க, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உன்னை காப்பாத்து, இந்த பாயிண்ட் தான் யூஸ் பண்றாங்க. இதை தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இங்க வந்தாங்க, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அவங்கள காப்பாத்தணும், நீங்க அவங்கள காப்பாத்துறீங்க. இதான் எனக்கான क्वेश्चन இருக்கு. சரி அதெல்லாம் சைடுல வச்சிருங்களா. மொத்தத்துல அவங்க நினைச்ச மாதிரி அங்க உடைச்சாச்சு. அந்த ரெஸ்ட் முன்னாடி பாத்துருப்பீங்க,
ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க. பவித்ரா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அழாதான்னு சொல்ல, எங்க வாய்ப்பே இல்லை, அழுதுட்டே இருக்காங்க. கடைசியில் பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டாப்ல, வாங்கப்பா என்னப்பா போட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாச்சு. உள்ள கூட்டு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் எல்லா சீசன் நடக்கிறதான், பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன். அதுல வந்து பிக் பாஸ் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான், வெளியே வந்து சோசியல் மீடியால அப்படி பேருக்கு இப்படி பேருக்குலாம் சொல்றாங்கல்ல, சோசியல் மீடியா பத்தி உங்களுக்கே தெரியும். சோசியல் மீடியால உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சமன் சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இந்த வீட்டுக்கு உங்களை என்ன சொல்றாங்க, கியூட்டை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, உங்களுக்கு கியூட் மட்டும் தான் இருக்கு, கியூட்னஸ் இருக்குது, கொஞ்சோண்டு அறிவு இருக்குது, கொஞ்சோண்டு தைரியம் இருக்குது. அதை வச்சு தான் 14 வாரங்கள் வந்துருக்கு. அதே வச்சு இதுக்கப்புறம் இருக்க போற வாரங்களை கடந்து வாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். வெளியே வந்து சோசியல் மீடியால ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, 60 செகண்ட் ஒரு ரீல்ஸ் போடுறாங்கன்னா அந்த 60 செகண்ட்ல இந்த 14 வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள நீங்க பண்ண விஷயத்தை காட்ட முடியுமா? முடியாது. சோ அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விஷயத்தை தான் காட்டுவாங்க. சோ அதை நினைச்சு நீங்க பெருசா ஃபீல் பண்ணாம கடந்து வாங்க. எப்படி அதை நினைச்சு நீங்க பெருசா ஃபீல் பண்ணாம கடந்து வாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்க. இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பண்ணுங்க. அது அவங்களுக்கான கேம், இது நீங்க ஆட போறது உங்களுக்கான கேம். உங்களுக்கான கேம் நீங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்தாச்சு. மேபி இதுக்கப்புறம் ஆளமாட்டாங்கன்னு தோணுது. இருந்தாலுமே இங்க ஃபேட்மேன் சாருக்கான ஒரு கேம் நான் பாக்குறேன். என்னன்னா ரியா அவர்கள் வந்து நான் இதுக்கப்புறம் சௌந்தர்யா அட்டாக் பண்ண மாட்டேன், யாரையுமே அட்டாக் பண்ணல, எனக்கு அந்த கேம் வேணாம், டாப் 5க்குள்ள வர்றதுக்கு நான் இப்படி தான் அடிச்சு ஒரு கேம் ஆடணும், எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு நம்ம ஃபேட்மேன் சார் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு லிவிங் ரூம்ல ஒன்று சொல்றாங்க, நீ ஒன்று பண்ற, அவளை அட்டாக் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்றல. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நீ அவளை அடிச்சாச்சு வாழ்றா, அவளுக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டுகள் கிரியேட் ஆகும், அந்த விஷயத்தில் நம்மளும் சேர்ந்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ அவ கூட சேர்ந்துக்கலாம். அப்போ அவளுக்கு இருக்க சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒன்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஏதோ கேம் ஆட ட்ரை பண்ற நான் நினைப்பேன். அதனால இப்படி நீ பண்ணனா 8 பேரை ஆப்போசிட் பண்றலாம் 8 9 ஆயிரும். ஒன்னே சேர்த்து நான் ஆப்போசிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபேட்மேன் சார் சொல்றாங்க. நேற்று நினைச்சிட்டு இருந்தோம், என்னடா இது ஃபேட்மேன் சார் இன்னும் வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் கொடுக்கல நினைச்சா ஒரே அடிதான் கூட வந்தாலே அடிச்சாச்சு. ரியா நீ அங்க ஆப்போசிட் பண்ற, ஒன்னே நான் ஆப்போசிட்டா தான் பார்ப்பேன்னு சொல்லி ஓப்பனா எடுத்து போட்டு அடிச்சாங்க. இல்ல ரியா ஒன்னு தான் சொல்றாங்க, எனக்கு அந்த கேம் வேண்டாம், எனக்கு எந்த கேமும் வேண்டாம், நான் யாருக்கு ஆப்போசிட்டாகவும் போகல, யாருக்கு சப்போர்ட்டிவாகவும் போகல, நான் எனக்கானதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நான் அதனால தான் அதுக்குள்ளே வரலன்னு சொல்லி சொன்னால் ஃபேட்மேன் சார் திரும்பியும் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நீ அப்படி ஒரு கேம் ஆனால் ஆடிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஆப்போசிட் நீ வர மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் ஒன்று அடிப்பேன்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாப்ல. ஃபேட்மேன் சார் ரொம்ப ஓப்பனாக ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, நான் இதை கேமை மட்டும் தான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க திருப்பி அந்த டாப் 5 ஆர்டர் இப்போ தான் எனக்கே புரியுது, இப்போ தான் உள்ள அவங்க புரியுற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாப் 5 மாத்திரம் அப்படிங்கிறது இவங்கலேருந்து 2 பேர் உள்ள வர போகிறாங்க. அப்படியே இவங்கலேருந்து ஒரு 2 பேர் உள்ள வர்றதுக்கான பிளான் போயிட்டு இருக்குதா. என்ன பொறுத்தவரைக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா 94 நாளா 93 நாளாங்க, ஐயோ இன்னைக்கு எத்தனை நாள் வேறு தெரியலையே, இப்போ 93 டேஸா 94 டேஸ் ஆச்சு. 94 டேஸ் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தான் அந்த 8 பேர் உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கஷ்டப்பட்டு உள்ள வந்து உட்காந்துருக்க அந்த ஆட்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அவங்கள உடச்சி டவுன் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்வாப் ஆகலாம் அப்படிங்கிறது இது எப்படி ஃபேராக இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக பிராங்காக தான் இருக்கும். பட் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கும். யார் சாட்டர்டே சண்டேல நாளைக்கு கூட இருக்கலாம், யார் ஸ்வாப் ஆக போறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஸ்வாப் மாதிரி வச்சு அதை ஒரு பெரிய சம்பவம் மாதிரி ஆக்கி கடைசியில் இது ஒரு பிராங்க் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லலாம். இல்லை ஸ்வாப் கூட இருக்கலாம். அப்படி ஒருவேளை ஸ்வாப் இருந்துச்சுன்னா யார் 2 பேர் மாறினா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இங்கேருந்து 2 பேர் இங்கே வந்துடணும், இங்கேருந்து 2 பேர் இங்கே வந்துடணும்னா யார் 2 பேரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்னை பொறுத்தவரைக்கு இன்னைக்கு இதுக்கப்புறமும் சம்பவங்கள் நிறைய இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த